ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சந்திரசேகர் சார், இதுல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு மாதம் நெருங்க போகிறது தாவேக ஆட்சி பொறுப்பேற்று. நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அதுதானே ஒரு நாகரிகமான அரசியல். அரசியல் கட்சி மேடைகளில் பேசக்கூடிய தலைவருடைய பேச்சுக்கும் முதலமைச்சராக முதல் முறையாக மக்கள் மன்றத்தில் நின்று பேசுவதற்கும் நாகரிகம் இருக்கு இல்லையா? அந்த நாகரிகத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் மாத்திட்டாரா? இல்லை, முதல்ல இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக கலக்கத்தில் இருக்குனாக்கா திமுக பதட்டத்தில் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ஏனென்றால் 6 மாத காலம் நாங்கள் விமர்சனம் செய்ய மாட்டோம், அண்ணா வழியில் நடப்போம்னு சொன்னவங்கெல்லாம் 6 நாள்லேயே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவர்களால் பதவி இல்லாமல் அல்லது பதவியை இழந்து இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய விமர்சனமும் அப்படி இருக்குது, தரம் தாழ்ந்த விமர்சனமாக இருக்குது. திரு ராசா இன்னைக்கு பேசுனதை விடுங்க, அன்னைக்கே கூட விசிக உங்களை தன்னை விட்டு போனார்கள் என்று சொன்னவுடன் நீங்களே குறிப்பிட்டீங்க, அந்த கட்சி முடிவெடுத்து, அந்த கட்சியினுடைய உயர்மட்ட குழு முடிவெடுத்து, அந்த கட்சி தனியாக உள்ள கட்சி, அது ஒன்றும் அடிமை கிடையாது, அடிமை சாசனம் எழுதி கொடுக்கல. அவர் குமார் சார் சொல்றாரு, அவங்க சொன்னா உடனே விலகிடுவாங்க அப்படின்றாரு. இன்னைக்கு கூட குமார் சார் என்ன சொல்றாரு, நீங்க தேர்தலுக்கு முன்பு தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி அவங்கள தீய சக்தின்னு சொன்னீங்க. அந்த தீய சக்தி கூட்டத்தில் இருந்தது காங்கிரஸ் கட்சி தானே. அப்போ நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு ஆட்சி அமைக்கும் பொழுது அது எப்படி தூர சக்தியா மாறும்? உங்களுடைய நிலைப்பாட்டுல மாற்றம் இருக்கு இல்லையா? நீங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்பு சார் ஒன்றும் இல்லைங்க சார், ஒரு 15 நாள் 20 நாள் ஆயிடுச்சு ஆட்சி அமைக்கப்பட்டு. நீங்க மக்கள் மன்றத்தில் தோன்றி இந்த 20 நாட்களுக்குள்ள நாங்க எவ்வளவு சாதிச்சிட்டோம்னு சொல்லியிருக்கணும். நீங்க அதை சொல்லாம இன்னமும் எல்லாத்துக்கும் காரணம் திமுக திமுகன்னு விமர்சிக்கிறது சரியா? இல்ல நீங்க அதுல தவறாக குறிப்பிட்டீங்க. அதாவது அவர் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு தேர்தலுக்கு முன்பு குறிப்பிட்டார். அதை இக்னோர் பண்ணீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, திமுகவோ அல்லது வேறு கட்சிகளோ என்ன பண்ணாங்க, அதிமுகவோ என்ன பண்ணாங்கன்னா இக்னோர் பண்ணாங்க. அந்த கட்சியே வராது, அது அவங்கள போய் பேசுகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு இக்னோர் பண்ணாங்க. ஆனால் அது அவங்க சொன்னது தான் இன்னைக்கு நடந்திருக்கு. திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு. சரி, அந்த முடிவு அவங்க இக்னோர் பண்ணாங்கல்ல, காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு எடுத்திருக்கலாம்ல, நீங்க விமர்சிச்சிருக்கலாம்ல, நீங்க விமர்சிக்கல. எதை விமர்சனிக்க? நீங்க கூட்டணி தொடர்பாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சரின்னும் பொழுது தேர்தல் பிரச்சார காலத்துல நீங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவாக தாவேகா விமர்சிச்சிருக்கணும்ல, நீங்க விமர்சிக்கல. அப்போ இல்லங்க, நாங்க எங்களுக்குள்ள அந்த தேர்தலுக்கு முன்பே ஒரு முரண்பாடு இருந்தது, கூட்டணி குறித்து ஒரு முரண்பாடு இருந்தது. அந்த முரண்பாட்டின் காரணமாக அந்த முரண்பாடுகளுக்குள்ள நாங்க போகல. எங்களுக்கு எதிரியாக இருப்பது பாஜகங்க. அகில இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பாஜக வந்துவிடக்கூடாது என்ற ஒரே எண்ணம் தான் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் திமுகவுடன் இந்த தேர்தலை சந்திச்சோம். அப்படிங்கிறப்ப பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த அதிமுகவை எதிர்க்க வேண்டிய கடமை தான் எங்களுக்கு இருந்தது முதல்ல. சரி, அதுதான் முதல்ல புரியுது. அப்போ பாஜக ஒரே நிமிஷம் சார், பாஜகவினுடைய சித்தாந்தத்தை எதிர்ப்பது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதான நோக்கம் என்றால், முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற நாளில் 3வது இடத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன? மந்திரி சபை அமைச்சரவை விரிவாக்கத்தின் பொழுது கூட அதே விஷயம் நீடித்தது. அப்போ உங்களுடைய திட்டத்தினுடைய நிலைப்பாடு என்ன சார்? பிப்ரவரியில திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்த பொழுது கவர்னர் பதவியேற்பு விழாலையும் அதுதான் சார் நடந்துச்சு சார். அதுதான் அப்ப என்ன நிலைப்பாடு இருந்துச்சு? இல்ல சார், என்ன நிலைப்பாடு இருந்துச்சு சொல்லுங்க. இந்த இடத்துல நீங்க பாஜக செய்யலாம்னு சொல்றீங்களா? இல்லங்க, செய்ய மும்மொழி கொள்கை விவகாரத்துல தாவேகாவுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? இல்லங்க, மும்மொழி கொள்கை வேற இல்ல. இது ஒரு சட்டமாக இயற்றப்பட்டு அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு கூட எல்லோருக்கும் இருக்கிறது. கேரளாவுல கூட அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அசெம்பிளில கேரளாவுல காங்கிரஸ் கட்சி அந்த ஸ்டாண்ட் எடுக்குது. அதுலயும் சுயாதீனமாக ஒரு முடிவை காங்கிரஸ் கட்சி எடுக்குது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்த பொழுது திமுகவுடைய நிலைப்பாட்டோடும் தாவேகாவுடைய நிலைப்பாட்டோடும் ஒரு ஒட்டுண்ணி மாதிரி மட்டுமே காங்கிரஸ் கட்சி செயல்படுதா? ஒரு சட்டசபைக்கு வெளியில், அதாவது கவர்னர் மாளிகைக்கு வெளியே ஒரு நிகழ்ச்சி நடந்து அது மாதிரி ஏதாவது நடக்கிறதா என்பது பார்க்கணும். முதல்ல இது எல்லாமே நடந்தது ஃபுல்லா கவர்னருடைய நிகழ்ச்சிகள். இல்ல அது முதல்ல தான் சார் சொல்றேன். எல்லாமே 6 மாதம் காத்திருப்போம்னு சொன்னவங்க 6 நாள்லயே பதட்டத்தோடு துள்றாங்க அப்படின்னு சொல்றாரு, அறிக்கை விடுறாங்கன்றாரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பற்றி பேச மாட்டீங்க, தமிழ்நாட்டினுடைய மின்வெட்டு பற்றி பேச மாட்டீங்க, தமிழ்நாட்டினுடைய அத்தனை விஷயங்களை பொருளாதார மேம்பாடு பற்றி பேச மாட்டீங்க. அப்படின்னா ஏன் அப்புறம் இவங்க காத்திருக்கணும்? இதுவரை ஒரு பிரஸ் மீட்டை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடத்தி இருக்கிறாரா? நீங்க பக்கத்தில் இருக்க வேண்டியதானே, நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவங்க தானே, பக்கத்தில் வாங்க முதலமைச்சர், மக்கள்கிட்ட பேசுங்க, செய்தியாளர்கள் சந்திங்க, நீங்க ஆலோசனை கொடுக்கலாம் இல்லையா? தேவைப்படும் போது அவர் பேசுவார். எல்லோரும் எல்லா நேரத்திலும் பேசுறதில்லை, ஒன்று. இரண்டாவது, நீங்கள் இன்றைக்கு கூட அவர்
இதில் திருச்சியில் போய் பேசினாருன்னு சொல்கிறீங்க. அங்கே போய் அரசியல் பேசினார், ஒரு முதலமைச்சராக பேசலைன்னு சொல்கிறார். முதலமைச்சர்களாக இருந்தவர்களே அதாவது ஒரு ஆட்சியுடைய மீட்டிங்கில், அதாவது திட்டங்கள் துவக்க விழா அல்லது திட்டங்களுடைய மீட்டிங்லேயே போய் அரசியல் பேசுனது தான் வரலாறு, நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு. திரு மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எல்லாருமே அரசியல் பேசியிருக்காங்க. அதாவது ஒரு ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய இல்லைங்க சார், கடந்த அரசின் சார்பில் நடந்த நிகழ்ச்சியிலேயே டெல்லிக்கு போகும்போது இல்லைங்க சார், டெல்லிக்கு போன முதலமைச்சர்கள் எல்லாருமே செய்தியாளர்களை சந்தித்து நாங்கள் என்ன பேசணுன்றதை சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய தற்பொழுதைய முதலமைச்சர் அதை செய்ய மாட்டார்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு பதிலளிக்கவே மாட்டேன், நான் மட்டும் பேசுவேன்றது சரியான நாகரிகமான அரசியலா? இல்லை, நீங்கள் நாகரிகத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பத்திரிகையாளராக கேட்குறீங்க, பதில் சொல்லலாம். ஆனால் பலர் நாகரிகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. திமுக உள்ளவங்கலாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் எப்போ எதை பேசணும் அல்லது செயல்பாடுகளில் எதை செய்யணும் இப்போ உள்ள ஜெனரேஷன் இல்லையே சார். ஒரே ஒரு புள்ளி சொல்லுங்க சார். ஒவ்வொரு அமைச்சர் சார் திருச்சியில் பேசும்பொழுது முதலமைச்சர் சொல்றாரு, ஜாதி ரீதியிலான மத ரீதியிலான விஷயங்களை நாங்க உடைச்சிருக்கிறோம் அப்படின்றார். திருச்சியில ஸ்ரீரங்கத்தில் நிறுத்தப்பட்ட வேட்பாளரினுடைய தகுதி என்ன? மயிலாப்பூரில் நிறுத்தப்பட்ட வேட்பாளருடைய தகுதி என்ன? முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் என்ன தகுதி ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் வேட்பாளர் நிறுத்திருக்கீங்க. எப்படி நிறுத்தினீங்கன்னு சொல்றீங்கன்ற நீங்க திருச்சி கிழக்குல யார் சார் நிறுத்திருக்கீங்க? திருச்சி கிழக்குல வாக்களிக்கிறதுக்கு பிரச்சாரம் முடியறதுக்கு முன்னாடி தற்பொழுதைய முதலமைச்சர் ஒரு ஆலயத்திற்குள் சென்று முழந்தால் படி போட்டே போய் வேண்டலையா? அப்ப அது மத ரீதியிலான அரசியல் இல்லையா? அது ஜாதி ரீதியிலான எல்லா இதுக்கு தான் போனாரு. அதாவது சர்ச்சுக்கு போனாரு, மாஸ்க்கு போனாரு. சார் ஒரே கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி சார். ராதாபுரத்துல முன்னாள் சபாநாயகர் அப்பாவை எதிர்த்து நின்றவருடைய ஜாதி தகுதி என்ன, மத தகுதி என்ன? திருச்சி கிழக்குல வேட்பாளராக நிறுத்தப்பட்ட திமுக அதிமுக மட்டும் தான் ஜாதி மதத்தை வச்சு பண்றாங்கன்னா தாவே கதை பண்ணிருக்குதே இல்ல. அதாவது மக்கள் ஜாதி மதம் பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சார். ஒரு கட்சி எப்படி இருந்திருக்குது? அப்படி இல்ல, ஒரு கட்சி தூய்மையாக இருந்தது. நீங்க அந்த கட்சியை இன்னொரு கட்சியை விமர்சிக்கலாம். அவர் அந்த இடத்திற்கு அவர்களை தான் நிறுத்தணும்ங்கிறதுக்காக நிறுத்தல. பல இடங்கள்ல வேட்பாளர்கள் மாறி மாற்றி நிறுத்தி இருக்கிறார்கள். ரிசர்வ் தொகுதியில மட்டும்தான் அவர்களை நிறுத்தணுமே தவிர மற்ற தொகுதியில எல்லாரையும் தான் நிறுத்திருக்காங்க. நீங்க அந்த ஜாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ நான் கேட்கிறேன் சார், திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சிக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் ஜாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துவாங்க, மதம் பார்த்து வேட்பாளர் நிறுத்துவாங்க அப்படின்னீங்க இல்லையா? நாம செய்யலைன்னா நம்ம சொல்லலாம். அப்ப நம்ம செய்யக்கூடியதுலயே முன்னுக்கு பின் முரண்பாடான தகவல் இருக்கும்பொழுது அதை நாம ஏன் மக்கள்கிட்ட தவறாக சித்தரிக்கணும்? இல்ல, தவறாக சித்தரிக்கல. அவர் தெரியும் அந்த வேட்பாளரின் பின்னணி அல்லது அவர் அந்த இடத்தில் தான் அவரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக நிறுத்தலாம இருந்திருக்கலாம். எதேச்சையாக ஒரு வேட்பாளர் என்று நிறுத்தி இருக்கலாம். அதை அந்த ஜாதிக்காகத்தான் நிறுத்தினார்னு நம்ம குறிப்பிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சமூக நீதி மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறவங்க எத்தனை தலித் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும்? இந்த வரலாற்றிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டு வரலாற்றில் இன்றைக்கி 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு முக்கியமான போர்ட்ஃபோலியோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 பெண் அமைச்சர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணுமா வேண்டாமா? நீங்கள் ஒரு பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாது. ரெண்டாவது, எல்லோருமே புதியவர்கள். நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் முதலமைச்சரில் இருந்து அதிகாரத்துக்கு புதியவர்கள். நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது வேற இல்ல சார், அவங்களே எதிர்க்கட்சிகளே சொன்னாங்க 6 மாதம் எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் வெளிப்படையாகவே சொன்னார். ஆனால் 6 நாளுக்குள்ள விமர்சிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்படி இருக்குது. மின்வெட்டு பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுதுன்னா எதிர்க்கட்சிகள் 6 மாசம் வரை காத்திருக்கணுமா? மக்கள் பிரச்சனைக்கு பேசக்கூடாதா? எதிர்க்கட்சிகள் பேசக்கூடாதா? நீங்க விமர்சனங்கள் என்பது வேறு, குறைகள் மட்டுமே சொல்வது என்பது வேறு. இவர்கள் செய்வது குறைகள் மட்டுமே சொல்றாங்க. விமர்சனங்கள் ஒரு 3 சொல்லுங்களேன் சார். இதெல்லாம் அவங்க லேட்டா பேசியிருக்கலாம். ஏன் 6 நாளுக்கு? இன்னைக்கு மின்வெட்டு பிரச்சனை என்பது இன்னைக்கு ஒரு கண்டிப்பாக இருக்கிறது, இல்லை என்று சொல்லவே முடியாது. இது கடந்த காலங்களில் இல்லையா என்ற கேள்வியும் இருக்கு. ஆனால் அதை நம்ம கேட்கறதுக்கு அர்த்தம் இல்லை. இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலை என்பது ஒன்று, அந்த கேஸ் ப்ராப்ளத்தினால ஹோட்டல்கள் முதற்கொண்டு மின்சார அடுப்புகளை பயன்படுத்துகிற ஒரு விஷயம், அதிக யூசேஜ், இதெல்லாம் கூட இருக்குது. இது ஒரே நாளில் மின் உற்பத்தியை அதிகரித்து நீங்கள் அதை சரிப்படுத்த முடியுமா என்று கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்.
அது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற வெப்ப உச்சம் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ கடந்த காலங்களை விட அதிகபட்சமான வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏசி இந்த யூசேஜும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் ஒரே நாளில் நீங்கள் உற்பத்தி பண்ணி அதெல்லாம் சரி பண்ண முடியுமா என்று கேட்டால் அதையுமே நீங்கள் ஒரு கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒன்று. இன்னொன்று, இவர்களுக்குள்ள பதட்டத்திற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த கால திட்டங்கள் தொடர்கிறது. நீங்கள் இவர்கள் வந்து அதிமுக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் திமுக அதை வந்து தடுக்கும், திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதிமுக தடுக்கும். இவர்கள் நல்ல திட்டங்களை தொடர்கிறோம் என்று சொன்னாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா அம்மா உணவகம் எல்லாம் எல்லாமே கடந்த காலங்களில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். தாவேக ஆட்சிக்கு வந்து இந்த 2 வாரங்கள்ல எத்தனை திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க. 2 வாரங்கள்ல ஒரு விஷயத்தை சொன்னாங்க. விவசாயிகள் வீதிகள் இறங்கி போராடுறாங்க. விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக அதிமுக விமர்சிக்கிறது சரியா? தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கேள்விக்குள்ளாக இருக்கிறப்போ அந்த துறையினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதற்கான விளக்கம் அளிக்க வேண்டியதான அவருடைய தார்மீகமான கடமை. இல்ல அன்னைக்கு கூட பேசுறப்ப அதை கோடிட்டு காட்டியிருக்காரு. நீங்க வந்து இந்த இடத்துல இது நடந்துச்சு அதெல்லாம் சொல்லல. இன்றைக்கு பொழுதுதான் அதிகாரிகள் மாற்றம் முதற்கொண்டு காவல்துறை அதிகாரிகள் மாற்றம் முதற்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த சட்டம் ஒழுங்கு விரைவில் தீர்க்கப்படும் சொல்லியிருக்காரு. அவர் அதையும் அந்த மீட்டிங்லேயே பேசியிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முந்தைய ஆட்சி காலங்களில் தப்பு செஞ்சுட்டு போயிடுவீங்க, நாங்க உடனே செய்யணும்னு எப்படி எதிர்பார்க்கிறீங்கன்னு கேட்கிறார் முதல்வர். ஆமா, அப்படிதான் சொல்ல முடியும். நீங்க ஒரு நாள்ல எப்படிங்க பண்ண முடியும்? இரும்பு கரம் கொண்டு அடைக்கணும்னு தான் சொல்றாங்க. அத பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்ற மாதிரி நீங்க என்கவுண்டர்ல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரியா செய்ய முடியும்? அப்படி கிடையாது சார். அவங்க சொல்றாங்க அது அப்படிதான் செய்யணும். ஓகே சார், முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன? சிங்கப்பெண் திட்டம். ஆமா, ஏன் இதுவரை செயல்படுத்த? இந்த வாரம் சிங்கப்பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லிருக்காரு. அந்த மீட்டிங்லயே சொல்லிருக்காரு. அந்த மீட்டிங்லயே சிங்கப்பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா திருச்சியில ஒரு பொண்ணை அவருடைய காதலன் வந்து அவ்வளவு கொடூரமா தாக்கி இருக்க மாட்டான் இல்லையா? எத்தனை பெண்கள் வந்து இன்னைக்கு அவ்வளவு உடல் ரீதியிலான மன ரீதியிலான துன்பத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க. அதை தடுத்திருக்கணும் இல்லையா? நீங்க கடந்த காலங்கள்ல கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்ற அளவிற்கு நாங்கள் பேசினால் அது இல்லை என்று தான் நானும் பேசியிருக்கேன். கடந்த காலங்களில் திமுக ஆட்சியிலும் கூட நான் இன்றைக்கும் சொல்றேன், அங்கொன்றும் இங்கொன்றுமாக எங்கேயா இருந்தாலும் கிரைம் என்பது நடக்கும். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கு. இன்றைக்கு உள்ள விஷயம் இந்த கிரைம் ரேட் என்பது என்ன காரணத்தினால் நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா போதை கலாச்சாரம் என்பதுதான் ஒரு பின்னணியில் இருக்கிற ஒரு விஷயமாக படுகிறது. அதை தடுப்பதற்கான முயற்சியில இந்த அரசும் ஈடுபடுகிறது என்றுதான் சொல்லப்படுது. அதை செய்வார்கள். எப்படி அதை தடுப்பாங்க? செய்யணும் எப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நிர்வாகம் தான் சொல்லணும். அதாவது அந்த சொல்லியிருக்கணும் இல்லையா? கண்டிப்பா அதை சொல்லலையே. இது எல்லாவற்றையும் வெளியில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துவிட்டு தெரிவிப்பார்கள். அரசு தெரிவிக்கும். அரசு கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. போதைப் பொருள் தடுக்கும் விஷயத்துல கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த அரசு எடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர் 20 நாள் ஆட்சியில் மகத்தான காரியங்களை செய்திருக்கிறார். அதை மறுக்க முடியாது. என்ன, இந்த பிளான் சாங்ஷன் இருக்கு இல்லையா? பிளான் சாங்ஷனுக்கு முன்னால் 4 மடங்கு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய தொகையை விட 4 மடங்கு கிம்பளம் கொடுக்கணும். அதை கட் பண்ணியாச்சு. ஸ்கூலில் ஃபீஸ் எல்லா ஸ்கூல்லையுமே எவ்வளோ வாங்க போகிறாங்க எல்லாத்துக்குமே ஆதாரம் என்ன சார் இருக்குது? இன்னைக்கு செய்தியாளர் சந்தித்து திமுகவினுடைய எம்பி ஆராசா சொல்றதுக்கு நாங்கள் 700 மதுபான கடைகளை மூடிட்டோன்றாங்க. எங்கெங்க மூடுனீங்கன்னு டேட்டா வந்திருக்குதா? அது இன்னொரு விஷயம். குவாரிகளை மூடிட்டோன்னு சொன்னாங்க. எங்கெங்க மூடப்பட்டிருக்குது, அது திறக்கப்படுமான்றதுக்கான எவிடன்ஸ் சொன்னாங்களா? அல்லது மணமகிழ் மன்றத்தில் இருக்கக்கூடிய கடையை மூடிட்டு பக்கத்திலே டாஸ்மார்க் தொடர்ந்து வச்சிருக்காங்க, வீடியோ வருது. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. எல்லாமே ஆதாரம் இல்லாம கருத்தாக முன்வைக்கப்படுது. நீங்க சொல்றதை நான் அட்மிட் பண்றேன். அப்படி பல கடைகள் இப்போ சாத்தான்குளம்னு ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 கடைகளை மூடுறதுக்கு 717ல் 3 கடை வருது. அதுல எந்தெந்த கடன் லிஸ்ட் இருக்குங்க சார்? ஆமா, அது நம்பர் வரைக்கும் எனக்கு அனுப்பிருக்காங்க. இல்லையே சார், அது அரசு விளக்கம் தரல. என்ன வர எந்தெந்த கடைகள் இல்ல சார்? அந்த ஒரு உத்தரவு வெளிவருது. 700 கடைகள் மூடப்படும். 712 கடைகளா? ஆமா, மூடப்படும். 717 கடைகள் மூடப்படும் சொல்றாங்க. எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்குது, எந்தெந்த கடைகள் மூடப்பட்டிருக்குது விளக்க வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமை இல்லையா? கண்டிப்பா அதை பண்ணணும். அதெல்லாம் குறைகள்ல தான் வருது. அதெல்லாம் குறை இல்லை. அதை மூடணும்னு சொன்னதையே நான் வரவேற்கிறேன். அது மூடணும்னு சொன்னதை இனிமேல் அது மூட ஒரு நாள் தான் லேட் ஆகுமே தவிர கண்டிப்பாக மூடாமல் இருக்க முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் எல்லாருமே 9:30க்கு வரணும்னு சொல்கிறாரு. அது ஒரு நல்ல எடுப்பு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஃபீஸ் டிஸ்பிளேயில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஸ்கூல்லையும்.
அது ஒரு நல்ல முன்னெடுப்பு. எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலையுமே ஊழலை தடுக்கிறதுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் சொல்லியிருக்கலாம் நேற்று பேசும்போது. இதையெல்லாம் பேசிவிட்டு கடைசியில் ஒரு நிர்வாகத்தை நாங்கள் இதையெல்லாம் பேசிவிட்டு கடைசியில் திருச்சி தேர்தல் இடைத்தேர்தல் திருச்சியில் தான் வரப்போகிறது. அதுக்கு 4 வார்த்தை பேசி ஆகணும். கட்சி தலைவராக பேசலாம், அதான் இன்டைரக்டாக தான் பேசணும். இதுதான் கண்ணியமான ஒரு முறை. அவர் இன்னும் அதை கடைபிடிக்கணும். இப்போ நான் ஏன் அப்படி பேசுகிறேன்னு சொன்னேன், இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட பேசுனதெல்லாம் நான் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி எழுதியிருக்கேன். அது அவருக்கு போயிடும். எதுக்குன்னா இனிமே உள்ளதெல்லாம் அதை தப்பாக பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சந்திரசேகர் சார் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதை பொறுத்தவரை எல்லாம் அதாவது அரசியல் ரீதியான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். இந்த வார்த்தை போர்ன்றது அரசியல் ரீதியான விஷயமாக பார்க்குறேன். திமுக தன்னுடைய தோல்விக்கு காரணங்களை, உண்மையான காரணங்களை ஆராயாமல் அவர்கள் இன்னும் அதே பழைய லாவணியையே பாடிக்கொண்டிருப்பதைத்தான் இதை நான் பார்க்க முடியுது. இந்த இதை திரும்பி பார்க்க முடியுது. அதாவது திரைக்கவர்ச்சின்னு சொல்கிறது, அவங்க KR ராமசாமி அவர்களிலிருந்து, SSRலிருந்து, MGRலிருந்து எல்லா திரைக்கவர்ச்சியையும் உபயோகப்படுத்தி வெற்றி பெற்றவர்கள் தான் திமுக. ஆனால் அதை திரைக்கவர்ச்சியினால் வந்தார் என்று இவரை குற்றம் சொல்கிறது என்பது, ஒருவரை நோக்கி ஒரு விரலை நீங்கள் காட்டும்போது 4 விரல் உங்களை நோக்கி இருக்கின்றதை தெரியாமல் திமுக செயல்